வணக்கம் அன்புள்ளங்களே, எங்கள் சன்ரைஸ் இந்தியா டிவி வீடியோக்கள் எல்லோருக்கும் உடனே சென்றடைய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் ஒரு உதவி வேண்டி நிற்கின்றோம். முதலில் யூடியூபில் எங்கள் சேனலுக்கு வந்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல், அதாவது ALL ஆல் என்பதை தெரிவு செய்யுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களை நாடி வரும், அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்கள் யூடியூப் ஆப் செட்டிங்ஸ் நோட்டிபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணியிருக்கா என கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நோட்டிபிகேஷன் வராது. இன்னொரு முக்கிய விடயம், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் கமெண்ட் பண்ணினால் யூடியூப் நம்ம வீடியோவை அதிகமாக புஷ் பண்ணும். அதனாலே நோட்டிபிகேஷன் எல்லோருக்கும் சென்று சேரும். ஆகவே உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தொடர்ந்து நம்முடன் பயணம் செய்யுங்கள். உங்கள் ஒத்துழைப்பே எங்கள் சேவை. நன்றி. அன்பு நேயர்களே, ஒரு நற்செய்தி. காசாவில் 60 நாள் போர் நிறுத்தம் குறித்தும் காசாவில் இருக்கின்ற இஸ்ரேலிய பணைய கைதிகள் 2 கட்டமாக விடுதலை குறித்தும் இன்று திங்கட்கிழமை மாலை கெய்ரோவில் ஒரு பேச்சுவார்த்தையை ஹமாஸ் தூதுக்குழு நடத்தி இருக்கின்றது. அதன் ஒரு கட்டமாக அதையும் இஸ்ரேல் ஒரு தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. காரணம், ஞாயிற்றுக்கிழமை நேற்று இஸ்ரேலில் பெல் அபீப் நகரத்தில் 5 லட்சத்துக்கும் அதிகமான யூதர்கள் ஒன்று கூடி இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்றை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த போராட்டம் ஒரு கடையடைப்பு, ஞாயிற்றுக்கிழமை தினம் ஒரு கடையடைப்பு தினமாகவும் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அது குறித்தான செய்திகள் தற்போது உலக பரப்பில், உலக ஊடகங்களில் முன்னணி செய்தியாகவும் முதல் செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கின்றது. அது குறித்தான செய்திகளை பார்ப்போம். எகிப்தில் உள்ள ஹமாஸ் தூதுக்குழுவினர் புதிய காசா போர் நிறுத்த திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். கெய்ரோவில் உள்ள ஹமாஸ் பேச்சுவார்த்தையாளர்கள் காசாவில் உள்ள போர் நிறுத்தத்திற்கான புதிய திட்டம் ஒன்றை பெற்றுள்ளார்கள். 60 நாள் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை 2 தொகுதிகளாக விடுவிக்க அழைப்பு விடுத்துள்ளதாக இன்று திங்கட்கிழமை மாலை பலஸ்தீனம் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த திட்டம் நிரந்தரமான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹமாஸ் அதன் தலைமைகளுக்கு இடையே உள்ள ஆலோசனைகளை நடத்தும் என்று பிற பலஸ்தீன பிரிவுகளின் தலைவர்களும் திட்டங்களும் மறுபரிசீலனை செய்யும் என்றும் சொல்லப்படுகின்றது. வடக்கு அயர்லாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் வேல்ஸை சேர்ந்த பிரித்தானியாவின் வடக்கு அயர்லாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் வேல்ஸை சேர்ந்த அரசியல்வாதிகள் கையெழுத்திட்ட ஒரு கூட்டு கடிதத்தில் இஸ்ரேல் மீது உடனடி தடைகளை விதிக்க பாராளுமன்றத்தை திரும்ப அழைக்குமாறு இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மரை வலியுறுத்தியுள்ளதாக ஒரு செய்தி இன்று மாலையே தெரிவிக்கின்றது. காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும், இப்போதே அதற்கான செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்றும் அந்த கடிதம் பிரதமரை வலியுறுத்தி இருப்பதாகவும் ஒரு மேற்குலக செய்திகள் தெரிவிக்கின்றது. இதில் வடக்கு அயர்லாந்தின் முதல் மந்திரி மிஷேல் மற்றும் நவோமி லாங், அதாவது அலையன்ஸ் கட்சி தலைவர் நவோமி லாங், தலைவர் கிளர் ஹன்னா, SNP மினிஸ்டர் தலைவர் ஸ்டீஃபன் பிளைன் ஆகியோரும் கையெழுத்திட்டு இந்த கடிதத்தை பிரித்தானிய பிரதமருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஸ்காட்டிஷ் கிரீன்ஸ் இணை தலைவர் லான்ஸ் ஸ்டேடர், ஸ்காட்டிஷ் லிபரல் மெக்டாலிஸ் மற்றும் மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவில் வெளிப்படும் மனிதாபிமான பேரழிவு மனிதனால் உருவாக்கப்பட்டதாகவும் தவிர்க்கக்கூடியதாகவும் உள்ளது. இது இடைவிடாத குண்டுவீச்சு மற்றும் அழிவுகளால் மட்டுமல்ல, பொதுமக்களை பட்டினி கிடக்கும் நிலைமைகளை வேண்டும் என்று உருவாக்குவதன் மூலமும் வகைப்படுத்தப்படுகிறது என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உணவு, தண்ணீர் மற்றும் மருத்துவ பொருட்களை தடுப்பது ஐநா அமைப்புகளுக்கும் மனிதாபிமான நிபுணர்களுக்கும் விவரிக்கும் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட பஞ்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இது விரைவாக உயிர்களை கொன்று ஏற்கனவே அதிர்ச்சி அடைந்த மக்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு தீங்கு விளைவிக்கிறது. இது ஸ்டார்மரை பாராளுமன்றத்தை திரும்ப பெறவும், இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்கவும், பொதுமக்களை பாதுகாக்கவும், நியாயமான நீடித்த அமைதியை பெறவும், ஒரு போர் நிறுத்தத்தை அர்த்தமுள்ள ராஜதந்திர தலையீட்டவும் ஆதரிக்கவும் அழைப்பு விடுக்கிறது. இஸ்ரேலுக்கான அனைத்து ஆயுத விற்பனையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரவும், காசாவில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை செயல்கள் குறித்து சுயாதீனமான சர்வதேச விசாரணைகளை ஆதரிக்கவும் இது அழைப்பு விடுக்கிறது. காசா மக்களுக்கு உணவு, தண்ணீர், மருந்து மற்றும் மனிதாபிமான உதவிகளை
தடையின்றி வழங்குவதற்கு அழுத்தம் கொடுக்க இங்கிலாந்து தனது ராஜதந்திர செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மேலும் கூறுகிறது, இந்த நெருக்கடிக்கு அதன் பிரதிபலிப்பை வைத்துத்தான் இங்கிலாந்தின் தார்மீக நிலைப்பாடு மனித உரிமைகளுக்கான அர்ப்பணிப்பும் அளவிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மனிதனால் உருவாக்கப்பட்ட பஞ்சம், குழந்தைகளின் பெருமளவு கொல்லப்படுதல் மற்றும் பொதுமக்கள் வாழ்வின் மீதான பரந்த தாக்குதலுக்கு எதிராக உறுதியாக நிற்குமாறும் நாங்கள் உங்களை வலியுறுத்துகிறோம். நாம் அமைதியாக இருக்க தேர்ந்தெடுத்தோமா அல்லது மனித குலத்தின் பக்கம் நிற்க தேர்ந்தெடுத்தோமா என்பதை வரலாறு நினைவில் கொள்ளும். நல்ல ஒரு வார்த்தை பாருங்கள். நாம் அமைதியாக இருக்க தேர்ந்தெடுத்தோமா அல்லது மனித குலத்தின் பக்கம் நிற்க தேர்ந்தெடுத்தோமா என்பதை வரலாறு நினைவில் கொள்ளும். எகிப்தில் உள்ள ஹமாஸ் தூதுக்குழு புதிய காசா போர் திருத்தத்தை பெறுகிறது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அல் ஜசீராவின் மூத்த குழு தலைவரான டோமர் அல்மிஷை முதலில் கடந்த ஆண்டு சந்தித்தேன். அதாவது ஏற்கனவே ஹம்சா அல் ஹவுது மற்றும் சமர் அபு ஹவுது ஆகிய 2 பத்திரிகைகளை அடக்கம் செய்துவிட்டது. மீதம் உள்ளவர்கள் பசியுடன் இருந்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார். பாதுகாப்பு உபகரணங்களை பிடிக்க முயற்சிப்பது, இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் அச்சுறுத்தல்களை மற்றும் குடும்ப உறுப்பினர்களை கொல்வது போன்றவற்றிலும் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் அல் ஜசீராவின் மூத்த குழு தலைவர் சர்வதேச அமைப்புகளும் இன்று ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருக்கின்றார். அதுவும் இன்றைய உலக பரப்பில் ஒரு பேசுபொருள் செய்தியாக மாறி இருக்கின்றது. காசா ஆசிரியர்கள் கடந்த வாரம் ஷரீப் முகமது, நோபல், இப்ராஹிம் தாஹர் மற்றும் குறை ஆகியோரின் உயிர்களை கொன்ற இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதலில் தனது முழு காசா நகர குழுவையும் இழந்த பிறகு அவர் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பையும் முறைப்பாட்டையும் செய்திருக்கின்றார். லெபனான் அரசாங்கம் போராளி குழுவை நிராயுத பாணியாக்கும் செயல்முறையை தொடங்கிய பின்னர் ஹெஸ்புல்லாவை போரை முடிவுக்கு கொண்டு வந்த போர் நிறுத்தத்தின் கீழ் இஸ்ரேல் தனது உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அமெரிக்க தூதர் ட்ராண்ட் தெரிவித்திருக்கின்றார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் லெபனானில் உள்ள ஆயுதங்கள் அரசுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்றும், மேலும் இஸ்ரேல் தனது படைகளை நாட்டிலிருந்து முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்றும், இருப்பினும் அது மூலோபாய ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த கருதும் 5 எல்லை புள்ளிகளை படைகளை வைத்திருக்கின்றது. 5 எல்லை புள்ளிகளில் படைகளை வைத்திருக்கின்றது. இது நீக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வருகின்றது. லெபனான் அரசாங்கம் தங்கள் பங்கை செய்திருப்பதாக நான் நினைக்கிறேன். அவர்கள் முதல் படியை எடுத்து விட்டார்கள். இப்போது நமக்கு தேவையானது இஸ்ரேல் அந்த சமமான கைகுலுக்களுக்கு இணங்க வேண்டும் என்று லெபனான் ஜனாதிபதி யோசப் அவினுடன் பெய்ரூட்டில் நடந்த சந்திப்பை தொடர்ந்து பராக் கூறினார். ராணுவ நடவடிக்கையை நிறுத்த இஸ்ரேலிய அரசாங்கத்தை வலியுறுத்துவதற்காக டெல் அவிவில் பல்லாயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் நேற்று காலை முதல் இரவு வரை ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மாலை வரை கூடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். 2023 அக்டோபரில் சண்டை தொடங்கியிலிருந்து இஸ்ரேலில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் ஒன்றான காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பணைய கைதிகளை விடுவிக்கவும் கோரி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை டெல் அவிவில் 5 லட்சம் மக்கள் கூடியிருக்கின்றார்கள். ராணுவ நடவடிக்கையை நிறுத்த அரசாங்கத்தை அழுத்தம் கொடுப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு நாள் போராட்டத்தின் உச்சகட்டமாகவும் பொது வேலை நிறுத்தத்தின் உச்சகட்டமாகவும் இந்த மாலை பேரணி அமைந்துள்ளது. அவர்கள் அனைவரையும் வீட்டுக்கு அழைத்து வாருங்கள், போரை நிறுத்துங்கள் என்று டெல் அவிவ் பிளாசாவில் உள்ள பணைய கைதிகள் சதுக்கம் என்று அழைக்கப்படும் இடத்தில் கூடியிருந்த பரந்த கூட்டம் கூச்சலிட்டது. இது போர் முழுவதும் போராட்டக்காரர்களையும் மைய புள்ளியாகும். போராட்ட நாளை தொடங்கிய பணைய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் மன்றம் டெல் அவிவில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 5 லட்சம் பேர் இணைந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் இன்று முதல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இன்று திங்கள் மாலை முதல் நாங்கள் ஒரு விரிவான மற்றும் அடையக்கூடிய ஒப்பந்தத்தையும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதையும் கோருகிறோம் என்று பணைய கைதிகளின் மதனின் தாயாரும் எதிர்ப்பு இயக்கத்தின் முன்னணி நபருமான ஜனவ் ஜங்ஹாக்கர் கூறியுள்ளார். காசாவில் பட்டினியால் பாதிக்கப்பட்ட வேண்டுமென்றே கொள்கையை இஸ்ரேல் செயல்படுத்துவதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் திங்களன்று இன்று மாலை குற்றம் சாட்டி இருக்கின்றது. இது அதாவது இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல்ங்கிறது சர்வதேச மனித உரிமை அமைப்பு, லண்டனை தலைமையாக கொண்ட அமைப்பு. இதில் நிறைய நம்ம நாட்டு மக்களும் ஒரு அங்கத்தராக இருக்கிறாங்க. அதுதான் இன்று மாலையே அது குற்றம் சுமத்தி இருக்கிறது.
இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் பிரதேசத்தில் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான சாட்சியங்களை மேற்கோள் காட்டியது. காசா பகுதிக்குள் அனுமதிக்கப்பட்ட உதவிகளை இஸ்ரேல் கடுமையாக கட்டுப்படுத்தினாலும் 22 மாத கால போரில் வேண்டுமென்றே பட்டினி கிடந்ததாக கூறப்படும் கூற்றுக்களை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் நிராகரிக்கின்றது. என்ன கொடுமடா இது! ராணுவம் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் அம்னஸ்டியின் கண்டுபிடிப்புகள் குறித்து உடனடியாக கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. ஒரு பேச்சு சுற்றுப்பயணத்திற்கு முன்னதாக இன்று மாலை ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய அரசியல்வாதியின் விசாவை ரத்து செய்தது. இந்த நடவடிக்கையை நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் தீய யூத விரோதம் என்று முத்திரையை குத்தினர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவின் ஆளும் கூட்டணியில் ஒரு பகுதியாக இருக்கும் ஜிம்ஸா ரோத்மேன் ஆஸ்திரேலிய யூத சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வுகளில் பேச திட்டமிடப்பட்டிருந்தார். இன்று காசாவுடன் ரஃபா எல்லையை கடமைக்கு சென்ற எகிப்திய வெளியுறவு அமைச்சர் ஃபத்தர் அப்தலட்டி நாம் இப்போது பேசும்போது எகிப்திய மண்ணில் பலஸ்தீன மற்றும் கத்தார் பிரதிநிதிகள் உள்ளனர். திட்டமிட்ட கொலை மற்றும் பட்டினியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த வேலை செய்கிறார்கள் என்றும் அவர் இன்று ஒரு சர்வதேச ஊடகத்துக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார். கடந்த வாரம் கெய்ரோ கத்தார் மற்றும் அமெரிக்காவுடன் இணைந்து 60 நாள் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் சில பணைய கைதிகள் மற்றும் சில பலஸ்தீன கைதிகளை விடுவிப்பது மற்றும் கட்டுப்பாடுகள் இல்லாமல் காசாவிற்கு மனிதாபிமான மருத்துவ மற்றும் உதவிகளை வழங்குவது என்றும் அப்துல்லட்டி கூறினார். கத்தார் தலைநகர் டோகாவில் 2 வாரங்களுக்கு மேலாக நடந்த பேச்சுவார்த்தைகள் கடந்த மாதம் எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் முடிவடைந்தது என்றும் அவர் ஒரு மனவருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆனாலும் இப்பொழுது டெல்லாவி நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்றோம், இந்த யுத்த முடிவுக்கு கொண்டு வர முன்னால் ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று இஸ்ரேலுக்குள் வர வேண்டும் என்று. அது வருவதற்கான வாய்ப்பு வருவதும் போதுமா இருந்தாலும் இப்பொழுது இஸ்ரேல் மக்கள் அணிதிரண்டு விட்டார்கள். இந்த 5 லட்சம் மக்கள் என்பது இன்னும் ஒரு வாரத்தில் 7 லட்சம் மக்களாக போகின்றது. இது ஒரு பாரிய நெருக்கடியை கொடுக்க போகின்றது பெஞ்சமின் மாம்சுக்கு. எனவே இஸ்ரேலுக்குள் நாங்கள் பலமுறை இந்த நிகழ்ச்சிகளை தொடங்கப்பட்ட நாளிலிருந்து நாங்கள் சொல்லி வந்த விடையும் இஸ்ரேலுக்குள் மக்கள் கிளர்ச்சி எழும்ப வேணும். அது நேற்று மாலை முதல் வந்துவிட்டது. மக்கள் வீதிக்கு வந்துவிட்ட இஸ்ரேல் மக்கள் வீதிக்கு வந்து விட்டார்கள். இப்போது இந்த இஸ்ரேலின் கொடுமைகள், அதாவது இந்த பசி பஞ்சனம் பட்டணி அதெல்லாம் இப்பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்காட்டப்பட்டு வருகின்றது ஊடகங்கள் வாயிலாக. இதில் இஸ்ரேல் மக்களை ஒரு குறை சொல்லக்கூட முடியாத ஒரு விடயம் என்னவென்றால், காசாவில் நடக்கின்ற எந்த விதமான ஒரு செய்தியும் இஸ்ரேல் மக்களை எட்டுவதில்லை. அதற்கான காரணம் இஸ்ரேலுக்குள் ஒரு இராணுவ ஆட்சி போன்று இராணுவ சென்சர், அதாவது இந்த செய்தி தணிக்கை போன்று இஸ்ரேல் இராணுவத்தால் தான் வழங்கப்பட்ட செய்திகள் மாத்திரம்தான் இஸ்ரேலுக்குள் எல்லா ஊடகங்களிலும் வெளிவருகின்றது. அதனால் உண்மை நிலவரத்தை மறைத்து பொய்யான செய்திகளை இந்த யூத இராணுவம் பரப்பி வருவதால் யூத மக்களுக்கு காசாவின் உண்மையான நிலவரம் தெரியாது. நாம் நேற்று ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம் இல்லையா? உலக ஊடகங்களில் இப்பொழுது முதலிடத்தை பெற்ற செய்தி நேற்று நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த செய்தி என்னவென்றால், காசாவில் இருக்கின்ற அந்த பிஞ்சு குழந்தைகளின் மெலிந்த உடல்கள் எந்த அளவுக்கு சோமாலியா அந்த மாதிரி வறுமை நிறம் சிவப்பு அதையும் தாண்டி என்று சொல்லு இந்த பஞ்சத்தில் வாழ்ந்த குழந்தைகளின் படங்கள் நேற்று முழுவதும் பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற ஆங்கில ஊடகங்கள் பெருமளவு இடம்பெற்றிருந்தது. அந்த செய்தி வந்த பிற்பாடு உடனடியாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் மற்றும் பல ஊடகங்களில் இஸ்ரேலுக்குள்ளும் அது ஆட்படுத்திருந்தது. அந்த செய்திகள் வெளிவந்த பின்புதான் இந்த மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ரெடியாகி விட்டார்கள். எனவே முதலாக நேற்று தான் இஸ்ரேலுக்குள் காசாவின் புகைப்படம் கொண்ட செய்திகள் வெளியாகிருந்தது. காசாவின் கொடுமைகள் இருந்த செய்திகள். அந்த செய்திகள் இனி கட்டமாக வெளிவந்தால் பெஞ்சமின் மாம்சுக்கான எதிர்ப்பு அழுத்தங்கள் அதிகரிக்கும். இனி ஊடக சென்சர் செய்ய இல்லாமல், ஊடக தணிக்கை செய்ய முடியாமல் தானாக இஸ்ரேல் ஊடகம் செய்தி சேகரிக்கும் நிலை உருவாகலாம். எனவேதான் இஸ்ரேலுக்குள் இருந்து நாம் ஏற்கனவே பலமுறை சொன்னபடியும் இஸ்ரேலுக்குள் இருந்து ஆட்சி மாற்றம் கோரி மக்கள் ஒரு அறகலையை உருவாக்கணும். அங்கேயும் போயிட்டு அறகலை, நம்ம நாட்டு அறகலை அங்கேயும் உருவாகணும். அந்த மாதிரி உலமை உருவானால் மாத்திரம்தான் இஸ்ரேலுக்குள் ஒரு ஆட்சி மாற்றம் வெளிவரும். எனவே
இது கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளிவரக்கூடிய காலம் இருக்கின்றது. இப்ப கெய்ரோவில் நடந்த 60 நாள் பேச்சுவார்த்தையின் பிற்பாடு பஞ்சம் போக்க சில உதவிகள், சர்வதேச உதவிகள் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது என்று திங்கள் மாலை அவர்களுக்கு மாலையாகிவிட்டதால் நாளையும் அந்த செய்தியை நாங்கள் அவதானிப்போம். எப்படி இருந்தாலும் ஒரு 60 நாள் யுத்தம் ஒன்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எல்லா போலும் உறவினுக்கு முன்னும் சந்திப்பு நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.